அனைவருக்கும் வணக்கம். விஜயதரங்கிணி அத்தியாயங்கள் 22 மற்றும் 23. 22வது அத்தியாயம் படைத்தலைவன் சொன்ன செய்தியும் பாவை உகத்த கண்ணீரும். புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி என்றும் வையை என்னும் பொய்யா குலக்கொடி என்றும் இளங்கோவடிகளால் புகழ்ந்து போற்றப்பட்ட வையை நதி பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட போகும் துயரினை தான் முன்பே அறிந்து விட்டதை போன்று நறுமலர் ஆடை போர்த்து கண்ணீரை நெடுநீர் கரந்தனல் அடக்கி புனல் யாரு அன்று இது பூம்புணல் யாரு என்று கூறும்படியாக அமைதியாக சென்று கொண்டிருந்தது. வையை நதியின் கால நோக்கு மிக சரியானதுதான் என்று நிரூபிப்பதை போன்று பாண்டிய நாட்டின் அரண்மனையின் அந்தரங்க மண்டபத்திற்குள் பாண்டிய மன்னர் ராஜசிம்மன் ஈழப்படைத்தளபதி சக்க சேனாபதியுடனும் அமைச்சர்களுடனும் மற்ற படைத்தலைவர்களுடனும் பராந்தக சோழரை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தான். ஈழப்படை தளபதி அவர்களே, அமைச்சர்களே, படைத்தலைவர்களே, சோழ மன்னரின் சூழ்ச்சிக்கு இரையாகி பாண்டிய நாடு அழிந்துபடுவதை நான் விரும்பவில்லை. வெற்றியின் வித்து வீரம்தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொண்டு வீறு கொண்டு எழுந்து வீரப்போர் புரிந்திட தயாராக இருக்க வேண்டும். அடிமை வாழ்வு அமைதியின் சத்ரு. அதை அழித்து தன்னாட்சி பெற்று தரணி போற்றும் வகையில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்வதையே நான் விரும்புகிறேன். என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு உறுதுணை புரிவதாக ஈழத்து மன்னர் முழு மனத்துடன் ஈழப்படை தளபதியிடம் சொல்லி அனுப்பியுள்ளார். அவரிடம் நான் ஏற்கனவே கொடுத்த ஓலையில் உள்ள செய்தி சோழ மன்னரின் ஒற்றர்களுக்கும் தெரிந்து விட்டதால் அந்த ஓலைக்கு பதிலாக இதோ இந்த ஓலையை ஈழத்து படைத்தளபதியிடம் கொடுத்து அனுப்புகிறேன். உறுதியான குரலில் பேசி முடித்த பாண்டிய மன்னர் ஓலை ஒன்றை சக்க சேனாபதியிடம் கொடுத்தார். அந்த ஓலையை வாங்கி இடுப்பு கச்சைக்குள் வைத்துக் கொண்ட சேனாபதி, மன்னவா, நானும் பாண்டிய படைத்தலைவர் நக்கன்குமானும் பலத்த காவல் ஏற்பாடுகளை செய்திருந்தும் ஒற்றர்கள் எப்படியோ தப்பி விட்டனர். அதனால் நமக்கு பேரிழப்பு ஒன்றுமில்லை. நான் இப்போதே ஈழத்திற்கு புறப்படுகிறேன். மன்னரிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு ஈழத்து படையுடன் இங்கு வருகிறேன். வெற்றி நமதே என்றான். பாண்டிய நாடு ஈழத்து மன்னர் செய்ய போகும் மகத்தான உதவிற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்று உபச்சார வார்த்தைகளை உதிர்த்தார் பாண்டிய மன்னர். அவரிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினான் ஈழப்படை தளபதி சக்க சேனாபதி. அவன் பாண்டிய நாட்டில் இருந்து கிளம்பிய அதே சமயத்தில் ஈழ நாட்டின் கடற்கரை ஓரமாக விராட வல்லாளனுடன் நடந்து சென்று கொண்டிருந்தான் தீரன் சென்னி. அவன் மனம் சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தது. தான் சோழ நாட்டிற்கு உடனடியாக திரும்பி செல்ல முடியாதபடிக்கு பெரிய வழி ஒன்று தன்னை சுற்றி படர்ந்து விட்டதையும் விஜயதரங்கிணியின் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை எப்படியும் கலைந்து எறிய வேண்டும் என்ற வைராகியம் தன்னுள் வேரூன்றி விட்டதையும் நன்றாக புரிந்து கொண்ட சென்னி நன்றாக சிந்தித்து ஒரு முடிவிற்கு வந்தான். நடந்து கொண்டிருந்தவன் சட்டென நின்று விராட வல்லாளனை நோக்கினான். பிரபு, என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள், தட்டாமல் செய்கிறேன் என்றான் வல்லாளன். அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு விராட வல்லாளன் பேசியது சென்னி பேரறையின் உள்ளத்தில் உவகையை குடிகொள்ளச் செய்தது. வல்லாளா, இந்த ஓலையை கொண்டு போய் சோழ மன்னரிடம் கொடு. நான் இன்னும் சில தினங்களுக்குள் தஞ்சைக்கு வந்து சேர்ந்து விடுவேன் என்று மன்னரிடம் சொல் என சொல்லிக்கொண்டே இடுப்பில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஓலையை எடுத்துக் கொடுப்பதற்காக இடுப்பு கச்சையை துளாவிய சென்னி திடுக்கிட்டான். இடுப்பு கச்சைக்குள் அவன் பத்திரப்படுத்தி இருந்த ஓலையை காணவில்லை. வல்லாளா, ஓலை கடலில் விழுந்து விட்டது போல் இருக்கிறது என்ற தீரன் சென்னியை பின்னால் இருந்து வந்த குரல் ஒன்று இடைமறித்தது. படைத்தலைவரே, கடல் அலைகளில் தவறாத ஓலை கோவிலுக்கு முன்னால் நடந்த கைகலப்பில் தவறிவிட்டது. சட்டென பின்னால் திரும்பி பார்த்தான் சென்னி பேரறையன். உதடுகளில் புன்முறுவல் தவள நின்று கொண்டிருந்தார் திருவேடகத்து சித்தர். தாங்கள் இப்பொழுது இங்கு என்று பிரமிப்புடன் வார்த்தைகளை விழுங்கினான் படைத்தலைவன். ஈழத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைத்ததிலிருந்தே நான் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சிரித்த சித்தர், இதோ அந்த ஓலை என்று ஓலையை சென்னியிடம் கொடுத்தார். ஓலையை வாங்கி வல்லாளனிடம் கொடுத்த தீரன் சென்னி, அப்படியானால் தாங்கள் தஞ்சைக்கு செல்லவில்லையா என கேட்டான். இல்லை, தஞ்சைக்கு செல்லவில்லை. சோழ மன்னருக்கு ஓலை எழுதி அனுப்பிவிட்டு இங்கு வந்துவிட்டேன் என்ற சித்தர்.
நீங்கள் விரைவில் தஞ்சைக்கு செல்வது நல்லது என்றார். எப்படியும் 10 தினங்களுக்குள் இங்கிருந்து கிளம்பி விடுவேன் என்றான் உறுதியான குரலில் தீரன் சென்னி. சரி, நான் வருகிறேன். பிறகு சமயம் வரும்போது நானே உங்களை சந்திக்கிறேன் என்ற சித்தர் வேறு திசையை நோக்கி மிக விரைவாக நடக்கத் தொடங்கினார். வியந்து போய் நின்றான் விராட வல்லாளன். சித்தர் கண் பார்வையில் இருந்து மறைந்தவுடன் அவன் தீரன் சென்னியிடம் மெதுவான குரலில், இவர் யார்? இவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா பிரபு என்று கேட்டான். ஓ, இவரை ஏற்கனவே தெரியும் என்று தீரன் சென்னி தொடர்ந்தான். வல்லாளா, உன்னிடம் நான் கொடுத்திருக்கும் ஓலையை சோழ அரசரிடம் சேர்ப்பித்து விடு. ஆகட்டும் பிரபு, நான் வரட்டுமா என்று விடை பெற்றுக் கொண்டான் விராட வல்லாளன். அவன் சென்றதும் அனுராதாபுரத்தை நோக்கி சென்றான் சென்னி பேரரையன். அவன் அங்கே நுழைந்து வித்தியதாரிணியின் மாளிகைக்கு போய் சேர்ந்த போது இருள் பரவத் தொடங்கி 2 நாளிகை பொழுது கழிந்திருந்தது. அந்த இரவு நேரத்திலும் கூட களங்களுக்கு பண்டங்களை ஏற்றிச் செல்லும் புறவி வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்ததாலும், அதே போன்று இறக்குமதியான பலதரப்பட்ட பண்டங்களையும் ஏற்றிக்கொண்டு புறவி வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக திரும்பிக் கொண்டிருந்ததாலும், யவன விலக்கொலியில் கடைகளில் பொருள்களை விற்போரும் வாங்குவோரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்த அரவத்தாலும், அரண்மனை காவல் வீரர்கள் அங்கொருவர் இங்கொருவராக குதிரைகளில் விரைந்து சென்று கொண்டிருந்ததால் ஏற்பட்ட ஒளியாலும் அனுராதாபுரத்து வீதிகள் இரவை பகலாக்கும் இந்திரஜால வித்தையை செய்து கொண்டிருந்தன. மிகவும் நிதானமாக இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்தபடியே வித்தியதாரிணியின் மாளிகைக்கு போய் சேர்ந்தான் தீரன் சென்னி. அவன் எதிர்பார்த்ததை போலவே மாளிகையின் வாயில் காவலர்கள் அவனை தடுத்து நிறுத்தினர். ஏய், நில் நில், யார் நீ? யாரை பார்க்க வேண்டும்? கடுமையான குரலில் கேட்ட காவலனை மாளிகையின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்த அலங்கார விளக்கொலியில் கூர்ந்து பார்த்தான் சென்னி பேரரையன். தன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் வந்தவன் தன்னையே உற்று நோக்கியதை கண்டதும் அந்த காவலனுக்கு கோபம் ஏற்பட்டது. என்னப்பா, நான் கேட்டது காதில் விழுந்ததா இல்லையா என்றான் மறுபடியும் கடுமையான குரலில். என்ன கேட்டீர்கள் என்றான் பதிலுக்கு. சரிதான், சரியான செவிடு போலிருக்கிறது என்று தலையில் அடித்துக் கொண்ட காவலன் கையினால் சாடை காட்டி, யார் நீ? யாரை பார்க்க வேண்டும் என்று எரிச்சலுடன் வினவினான். என்னை யார் என்று கேட்கிறீர்களா? நான் ஒரு முத்து வணிகன். கொற்கை முத்துகள் கொண்டு வந்திருக்கிறேன் என சொல்லுங்கள் என்றான் தீரன் சென்னி காவலனின் சலிப்பை ரசித்துக் கொண்டே. இப்படி இரவு பொழுதில் வந்திருக்கிறாயே, போ போ, நாளை காலையில் வா என சொல்லிக் கொண்டே சாடை காட்டினான் காவலன். என்ன, அவர்களுக்கு முத்துக்கள் என்றாலே பிடிக்காதா? அன்றைக்கு என்னிடம் முத்துகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என சொன்னார்களே. குரலை வேண்டுமென்றே உயர்த்தி பேசினான் தீரன் சென்னி. அடசு விட்டு பயலே, போக போகிறாயா இல்லையா என்று சீற்றத்துடன் சென்னியை நோக்கி கையை ஓங்கிக் கொண்டே பாய்ந்த காவலன் சட்டென சென்னி நகர்ந்து கொண்டதால் தடுமாறி விழுந்தான். அதை பார்த்த மற்றொரு காவலன் கத்தியை உருவினான். ஐயோ, அம்மணி, அம்மணி, என்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று உரத்த குரலில் கத்தினான் தீரன் சென்னி. அவன் கத்தலை தொடர்ந்து, இங்கே என்ன கூச்சல் என கேட்டுக்கொண்டே மாளிகை வாயிலை நோக்கி வந்தால் பணிப்பெண் ஒருத்தி. அம்மணி, முத்து வணிகன் வந்திருக்கிறேன் என தலைவியிடம் சொல்லுங்கள், என்னை அவர்கள்தான் வரச் சொன்னார்கள் என்று காவலர்களை முந்திக் கொண்டு சொன்னான் தீரன் சென்னி. இங்கேயே இரு, கேட்டுக்கொண்டு வருகிறேன். மாளிகையை நோக்கி திரும்பிச் சென்ற பணிப்பெண் சில கன பொழுதுகளில் திரும்பி வந்தாள். உள்ளே வா, தலைவி உன்னை அழைத்து வரச் சொன்னார்கள் என்று கூறிவிட்டு முன்னால் நடந்தாள் அந்த பணிப்பெண். மாளிகையின் முன் அறையில் தீரன் சென்னியை வரவேற்ற வித்தியதாரிணி, வாருங்கள், கொற்கை முத்துக்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா? எங்கே காட்டுங்கள் பார்க்கலாம் என்றாள் ஆவலுடன். சுற்றுமுற்றும் பார்த்தான் தீரன் சென்னி. அங்கு யாரும் இல்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டான். பிறகு மெதுவான குரலில், அம்மணி, உங்களுக்கு தெரியாத சில ரகசியங்களை சொல்லவே நான் இப்போது வந்தேன். பிரிந்து தவிக்கும் பாச ஊற்றுகளை இணைக்க வந்துள்ளேன். அன்றைக்கு கோவிலுக்கு முன்னால் உங்களை அணைத்து முத்தமிட்ட அன்னைதான் உங்களை பெற்றெடுத்த தாய் என்றான். என்ன, அவர்கள் அவர்கள் என்னுடைய அன்னையா? நீங்கள் சொல்வது என தடுமாறினாள் வித்தியதாரிணி.
ஆம், நான் சொல்வது முற்றிலும் உண்மை. பெற்றெடுத்த மறுகணமே உங்களை பிரிய நேர்ந்ததால் சித்த சுவாதீனம் இழந்து பல ஆண்டுகளாக பாச பிணைப்பிற்காக பரிதவித்து அலைந்த அன்னை உங்களை சந்திக்க அன்பு கடலில் அலைமோதும் பாச அலைகளில் உங்களை திணறச் செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். படைத்தலைவன் சொன்ன செய்தி தந்த அதிர்ச்சியால் தாக்குண்டு நிலை குலைந்த அந்த பாவையின் கயல் வெளிகளில் திரண்ட நீர்முத்துக்கள் கன்னத்தின் வழியே ஊடுருவி தரையில் விழுந்து தவித்தன. என்னால் என்னால் நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லையே என்று திணறியபடியே வார்த்தைகளை உதிர்த்தவள். அப்படியானால் என் தந்தை ஈழப்படை தளபதி என மேற்கொண்டு பேச முடியாமல் தவித்தாள் வித்யதாரிணி. அத்தியாயம் 23. பகைவரின் சூழ்ச்சி திட்டம். பெண்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள முயலும் போது அவர்களை பெண்கள் என்ற அளவில்தான் புரிந்து கொள்ள முடிகிறதே ஒழிய அவர்களுடைய மனதின் உணர்வுகளை இன்னதென அறுதியிட்டு சொல்ல முடியாத அதிசயமாகவே அவர்கள் இருந்து வருகின்ற விந்தையை நினைத்து தனக்குள்ளாக மாதங்கியும் இந்த நியதிக்கு விதிவிலக்கன்று என தனக்குள்ளாக சொல்லிக்கொண்டே ராஜாதித்தன், மாதங்கி, மாளிகையின் வாயிலிலேயே நின்று விட்டாயே, உள்ளே வா என அழைத்தான். மாளிகைக்குள் நுழைந்தாள் மாதங்கி. அவளை கூர்ந்து பார்த்தான் ராஜாதித்தன். அவனுடைய பார்வையை சந்திக்க விரும்பாதவளாக வேறு பக்கமாக பார்வையை படரவிட்டாள் மாதங்கி. மாதங்கி, தஞ்சைக்குள் நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். உனக்குள்ள உரிமைகள் எதையும் நான் தடுக்க மாட்டேன். நாளை மறுநாள் கோட்டைக்கு வெளியே ரத போட்டி ஒன்று நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் நானும் கலந்து கொள்வேன். அந்த போட்டியை காண நீயும் வர வேண்டும் என்றான் ராஜாதித்தன் ஆர்வம் மிகுந்த குரலில். நானா? நான் அங்கே வருவதால் பல பிரச்சனைகள் உண்டாகும். இன்றைக்கு நான் வெளியே சென்று வந்ததையே யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் திரித்து கூறுவார்களோ தெரியாது. ஏனென்றால் நான் அனாதை தானே, ஆதரவற்றவள் தானே. மாதங்கியின் வெளிகளில் நீர் திரையிட்டது. அவள் கரத்தை பிடித்து பக்கத்தில் இருந்த ஆசனத்தில் அமர வைத்தான் ராஜாதித்தன். மாதங்கி, யார் எதை சொன்னால் என்ன? நான் உன்னிடம் கொண்டுவிட்ட அன்பின் தன்மையை நீ இன்னும் உணரவில்லை. அதனால்தான் அனாதை, ஆதரவற்றவள் என்றெல்லாம் பேசுகிறாய். இந்த சோழ இளவரசனின் வலுவான கரங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. பிரபு, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லி நகர்ந்துவிடும் சாதாரண உறவல்ல நம்முடைய உறவு. தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து ஏறி தளிர்விட தொடங்கி இருக்கும் நம்முடைய காதல் உணர்வில் தென்றல் வீசட்டும். தெவிட்டாத தேனின் சுவை கலக்கட்டும். தெளிவான நம்முடைய உள்ளங்கள் மீட்டும் யாழ் இசையில் நமது உணர்வுகள் சங்கமமாகட்டும். உணர்ச்சியுடன் பேசிய ராஜாதித்தனை நிமிர்ந்து பார்த்தாள் மாதங்கி. அவனுடைய உண்மையான அன்பு அவள் உள்மனதின் ஆழத்தில் உத்வேகத்துடன் பாய்ந்து உறங்கி கிடந்த பெண்மை உணர்வுகளை தட்டி எழுப்பியது. ஏதோ சொல்ல வேண்டுமென அவளுடைய பவள உதடுகள் பரிதவித்தன. ஆசனத்தை விட்டு எழுந்து நின்றாள். ராஜாதித்தனின் கரத்தை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். ராஜாதித்தனின் மனதில் மகிழ்ச்சி காட்டாற்று வெள்ளமென பாய்ந்து அலைமோதியது. மாதங்கி, ஒற்றை சொல்லை மட்டுமே பதிலுக்கு உதிர்த்தன அவள் உதடுகள். இதே போல நாம் என்றைக்கும் இன்ப வெள்ளத்தில் இணை பிரியாமல் மிதக்க வேண்டும் என்ற ராஜாதித்தன். நாளை மறுநாள் போட்டிக்கு நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்றான். சரி, ஆகட்டும் பிரபு. நான் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள். கரத்தை அவனிடமிருந்து பிரித்து கொண்டவள் அவனுக்கு பிரியா விடை கொடுத்தாள். ராஜாதித்தன் அந்த மாளிகையை விட்டு வெளியேறியதும் மாதங்கியின் மனசாட்சி விருட்டென எழுந்து அவளை சாடத் தொடங்கியது. என்ன மாதங்கி, சோழ இளவலின் உள்ளத்தில் இடம் பிடித்துவிட்ட மகிழ்ச்சி உன் முகத்தில் சற்று அதிகமாகவே தெரிகிறது. என்ன, நான் சொல்வது சரிதானே? இல்லை, இல்லவே இல்லை. அவருடைய உண்மையான அன்பு என்னை திகைக்க செய்திருக்கிறது, அவ்வளவுதான். போடி பைத்தியக்காரி, உன் மனமும் அவரை நேசிப்பதை நீ உணரவில்லையா? இல்லை, உணர்ந்தும் உணராததை போல நடிக்கிறாயா? நான் இங்கு நடிக்கத்தான் வந்தேன் என்றது மாதங்கியின் மனம். அந்த நடிப்பு உங்கள் நாடகத்தின் முதல் அங்கம். அது முடிந்து விட்டது. இப்போது உனக்குள்ளேயே நீ நடிக்க தொடங்கி இருக்கிறாயே
இது இரண்டாவது அங்கம். இதற்கு முடிவு உன் கையில் இல்லை, இறைவன் கையில் இருக்கிறது. உன்னால் இனி இதிலிருந்து மீள முடியாது. கடகடவென நகைத்தது மனசாட்சி. காதுகளை இறுக மூடிக்கொண்டு குமரிய வண்ணம் தன் அறையை நோக்கி ஓடினாள் மாதங்கி. மனசாட்சியின் சாடலில் துவண்டு போய் மாதங்கி மனம் குமரிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் தஞ்சைக்கு தெற்கே 2 கல் தொலைவில் இருந்த கிராமம் ஒன்றில் வடக்கு கோடியில் மிக சிறிதாக காணப்பட்ட உறை வைந்த வீட்டின் உட்புறத்தில் தரையில் விரிக்கப்பட்டிருந்த பாய் மீது கிடத்தப்பட்டிருந்த வெள்ளக்குமரன் சுய நினைவு திரும்ப தொடங்கவே மெதுவாக கண் விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுக்கு பக்கத்தில் கால்களை மடக்கி இடக்கையை தரையில் ஊன்றியபடி பொறுக்களித்து அமர்ந்திருந்த அந்த இளம்பெண்ணின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அண்ணா, இங்கு வந்து பார், இவருக்கு நினைவு திரும்பி விட்டது. வீட்டின் பின்புறத்தில் இருந்து உள்ளே வந்த இளைஞன் வெள்ளங்குமரனை குனிந்து பார்த்தான். அவன் முகமும் மலர்ந்தது. வெள்ளங்குமரனுக்கு நடந்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வரவே காட்டுப்பகுதியில் இறந்து கிடக்க வேண்டிய தான் இறைவனின் கருணையால் உயிர் பிழைத்து விட்ட விந்தையை எண்ணி பார்த்து வியந்தான். இறைவனுக்கும் இறைவனின் பிரதிநிதிகளாக வந்து மனித பண்பிற்கு சான்றாக தன்னை தூக்கி கொண்டு வந்து உதவி செய்த அவ்விருவருக்கும் நன்றி செலுத்தியது அவனுடைய உள்ளம். நான் எப்படி உங்களுக்கு என திணறியபடியே எழுந்திருக்க முயன்றான் வெள்ளங்குமரன். இன்னும் ஒரு நாளிகை பொழுதாவது நீங்கள் ஓய்வு எடுத்தால்தான் உங்களால் முன்போல செயலாற்ற இயலும் என்றான் அந்த இளைஞன். நீங்கள் எப்படி அந்த காட்டுப்பகுதிக்குள் வந்தீர்கள் என வியப்புடன் வினவினான் வெள்ளங்குமரன். நானும் இவளும் காட்டுப்பகுதிக்குள் பச்சிலை மூலிகைகளை சேகரிப்பதற்காக வந்தோம். அங்கு நீங்கள் மயக்கமுற்றி கிடந்தீர்கள். உங்கள் தலையின் பின்புறத்தில் அடிபட்டிருந்தது. அடிப்பட்ட இடத்தில் பச்சிலை மூலிகை மருந்து பிழியப்பட்டிருந்தது. அந்த பச்சிலை மூலிகையை பிழிந்தவர்கள் நன்றாக மருத்துவத்தில் பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். அந்த மூலிகை தக்க சமயத்தில் பிழியப்பட்டதன் காரணமாக நீங்கள் உயிர் பிழைத்து விட்டீர்கள். உங்களை இங்கே வீட்டிற்கு கொண்டு வருவதற்குள் நாங்கள் திணறி போய்விட்டோம். அந்த இளைஞன் சொன்ன செய்தியை கேட்டதும் தனக்கு பச்சிலை மூலிகையை பிழிந்தவர் யாராக இருக்கும் என யோசித்து பார்த்து அதற்கு விடையேதும் காண முடியாமல் தவித்தான் வெள்ளங்குமரன். பிறகு தன்னுடைய சிந்தனைகளை உதறிக்கொண்டு, உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என கேட்டான். என் பெயர் அமரசிம்மன். இவள் என் சகோதரி. இவள் பெயர் மலர்விழி என்ற அந்த இளைஞன், உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று பதிலுக்கு கேட்டான். ஓ, தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். என் பெயர் வெள்ளங்குமரன். சோழ நாட்டின் ஒரு படைப்பிரிவிற்கு தலைவன் என்று அவன் கூறியதும் அவ்விருவரும் அச்சத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் அச்சம் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி அச்சப்படுகிறீர்கள் என்ற வெள்ளங்குமரனின் குரலிலும் ஆச்சரியம். அச்சப்படாமல் என்ன செய்வது? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அச்சத்துக்கு உரியவைதான். அந்த வழிக்குள் போகத்தான் முடியுமே தவிர வெளியே வர முடியாது. அதுவும் எங்களை போன்ற சாதாரண மக்கள் அரசை பற்றி நினைப்பதற்கும் அருகதையற்றவர்கள் என்றார் மலர்விழி படபடப்புடன். இங்கேதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். மக்களின்றேல் மன்னன் இல்லை. மக்களின் துயரத்தை போக்கி நல்வாழ்வு அளிப்பது அரசனின் கடமை. சோழ மாமன்னர் உங்களை போன்ற சாதாரண மக்களின் மகிழ்ச்சியில்தான் செங்கோல் ஆட்சி நிலை பெறுகிறது என அடிக்கடி சொல்வார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஆக்கப்பூர்வமான அரசியல் உணர்வு முகிழ்த்து எழ வேண்டும். உணர்ச்சியுடன் வெள்ளங்குமரன் சொன்ன வார்த்தைகள் அவ்விருவரின் உள்ளத்தில் பதிந்து அவர்கள் அதுவரையில் கொண்டிருந்த தவறான கருத்தை கலைந்தெறிந்தன. ஏதோ யோசித்தான் அமரசிம்மன். ஏன் மௌனமாகி விட்டீர்கள் என்று மௌனத்தை விரட்டினான் வெள்ளங்குமரன். நேற்று இரவு நாங்கள் இருவரும் மூலிகை பறிப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த சமயத்தில் 3 பேர் புறவிகளில் வந்தனர். வீட்டிற்குள் உரிமையுடன் நுழைந்தனர். அவர்களில் ஒருவன் நீண்ட வாளை உருவி என் கழுத்துக்கு நேராக நீட்டினான். நாங்கள் இருவரும் திகைத்து போய் நின்றோம். அவர்களில் ஒருவன், ஏய், கவனமாக கேட்டுக்கொள். நாளை மறுநாள் இங்கே ரத போட்டி நடக்கப் போகிறது. அதில் சோழ இளவரசனும் கலந்து கொள்ளப் போகிறான். அவனுடைய ரதத்தை இழுத்து செல்லும் புறவிகளுக்கு வெறி ஊட்டும் மூலிகை சாற்றை நீ கொடுக்க வேண்டும். நாளைக்கு நாங்கள் இங்கு வருவோம். நன்றாக யோசித்து உன் முடிவை சொல்.
நீ சரி என்றால் சோழ நாடே வியக்கும் அளவிற்கு பொன்னும் பொருளும் உனக்கு பரிசாக தருவோம். முடியாது என்று நீ சொன்னால் அதன் விளைவு அதை நாளை வந்து சொல்கிறோம் என்று அச்சுறுத்திவிட்டு சென்றனர். அரசியலில் சதுரங்க கைகள் நாங்கள். அரசியல் சூதாட்டத்தில் அடிக்கடி பலியாகும் பகடி கைகள் நாங்கள். ஆகையால் தான் நீங்கள் சோழ நாட்டின் படைத்தலைவர் என்று கூறியதும் நாங்கள் உடனே அச்சமுற்றோம் என்றான் அமரசிம்மன் அச்சம் உள்ளடங்கிய குரலில். அவன் சொன்ன செய்தியை கேட்டதுமே தன்னுடைய உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் விருட்டென எழுந்து அமர்ந்தான் வெள்ளங்குமரன். பகைவர்களின் சூழ்ச்சி பலவிதமான கோணங்களில் பாய்ந்து வருவதை நினைத்து வெகுண்டான் அவன். அடுத்தாற் போல அவன் பேசிய போது அவனுடைய குரலில் சினம் மிதமின்றி காணப்பட்டது. இறைவன் என்னை உங்கள் வீட்டிற்கு இந்த முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை இப்போது உணர்கிறேன். பகைவர்களின் எண்ணத்தை சிதற அடித்து சீறி பாயும் புலியிடம் நரியின் தந்திரம் செல்லாது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படியே நாங்கள் நடக்கிறோம் என்றான் அமரசிம்மன். அமரசிம்மனை தன் அருகில் சாடை மூலம் அழைத்து அவனது செவியில் ஏதோ கூறினான் வெள்ளங்குமரன். அவன் சொன்னதை கேட்டதும் அமரசிம்மனின் முகம் மலர்ந்தது. அப்படியே செய்கிறேன் என்றான் அவன். அதே சமயம் வெளியே சற்று தொலைவில் புறவிகள் விரைந்து வரும் ஒலி கேட்டது. வீட்டிற்கு வெளியே சென்று எட்டி பார்த்த அமரசிம்மன் பதட்டத்துடன் திரும்பினான். அவர்கள்தான் வருகிறார்கள். நீங்கள் அதோ அந்த அறைக்குள்ளே மறைந்து நில்லுங்கள். அவன் சுட்டிக்காட்டிய சிறிய அறை ஒன்றிற்குள் நுழைந்து மறைந்து கொண்டான் வெள்ளங்குமரன். அந்த அறைக்கதவை சாத்தி வெளியே தாழ்பால் போட்டு பூட்டி சாவியை மலர்விழியிடம் கொடுத்தான் அமரசிம்மன். வீட்டு வாயிலில் புறவிகள் வந்து நின்றன. 3 பேர் மிக விரைவாக அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.